Good morning to everybody. இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸில் சாப்டர் 5 கிரியேச்சர் அரவுண்ட் அஸ். ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதில் வந்து இன்செக்ட் பற்றி பார்த்தோம். இன்செக்டில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்செக்ட் அண்டு டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்லேயே வந்து சோசியல், யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்லாம் பார்த்தோம். சோசியல் இன்செக்டில் பார்க்கும்பொழுது வாஸ்ப் அண்டு பீஸ் அண்டு ஆண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து யூஸ்ஃபுல் இன்செக்டில் வந்து பட்டர்ஃப்ளை அண்டு ட்ராகன் ஃப்ளை பற்றி பார்த்தோம். அடுத்து ஹார்ம்ஃபுல் வந்து உங்களுக்கே தெரியும், மஸ்கிட்டோஸ், அடுத்து ஹவுஸ் ஃப்ளை, இந்த மாதிரி நிறைய இன்செக்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து இன்செக்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதில் வந்து பட்டர்ஃப்ளையோடைய லைஃப் சைக்கிளையும் அடுத்து ஆண்ட்டோடைய லைஃப் சைக்கிளையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதர் கிரியேச்சர்ஸ் பார்க்க போகிறோம். மெனி அதர் கிரியேச்சர்ஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வராது அப்படின்னா இன்செக்ட் கேட்டகரிக்குள்ளே வராது. இந்த கிரியேச்சர்ஸையும் டூ டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து யூஸ்ஃபுல் கிரியேச்சர் அண்டு ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர். எப்படி வந்து இன்செக்ட் வந்து டூ டைப்ஸாக பிரித்தோம்ல, யூஸ்ஃபுல் அண்டு ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் பிரித்தோமோ அதேமாரி நம்ம கிரியேச்சரை என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்ஃபுல் கிரியேச்சராகவும் ஹார்ம்ஃபுல் கிரியேச்சராகவும் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல் கிரியேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த யூஸ்ஃபுல் கிரியேச்சரில் எர்த்வார்ம் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எர்த்வார்மே என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு நிறைய யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து ஃபார்மருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி எர்த்வார்ம் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ அந்த எர்த்வார்ம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னது டியூப் ஷேப்பில் இருக்கும். அதே நேரத்தில் செக்மெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதனால இதை இப்படி என்ன வார்ம் சொல்கிறாங்க அப்படின்னா டியூப் ஷேப்டு செக்மெண்டட் வார்ம் அப்படின்றாங்க. இந்த எர்த்வார்ம் வந்து எதுக்குள்ளே இருக்கும்? சாயிலுக்குள்ளே தான் இருக்கும். இட் ஃபவுண்ட் இன் சாயில் அண்ட் தென் எதை ஃபீட் பண்ணுது அப்படின்னா பிளான்ட்டையும் நெக்ஸ்ட் அனிமலுடைய வேஸ்ட்டையும் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீட் பண்ணுது. இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் டெக்ஸ்சர் ஆஃப் சாயிலுடைய டெக்ஸ்சரை வந்து என்ன பண்ணும்? இம்ப்ரூவ் பண்ணோம். எர்த்வார்ம் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். அதே நேரத்தில் சாயிலில் வந்து வாட்டருடைய கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது சாயிலில் வந்து எப்போவுமே வந்து ஈரப்பதம் இருக்கிறது மாதிரி வச்சுக்கிறது வந்து எது அப்படின்னா எர்த்வார்ம். அதனால தான் இதை எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு அஸ் ஏ ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. எதை? எர்த்வார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல் கிரியேச்சர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர். இந்த ஹார்ம்ஃபுல் கிரியேச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்னைல் அப்படின்றது என்ன அப்படின்னா நத்தைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை ஃபீட் பண்ணுது அப்படின்னா இட் ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட். ஸ்பெஷலாக வந்து அந்த வாட்டர் பிளான்ட்ஸில் உள்ள லீவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீட் பண்ணும். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஒரு டிசீஸ் வந்து க்ரியேட் பண்ணுது ஹியூமனுக்கு. அந்த டிசீஸ் என்ன அப்படின்னா ஸ்னைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஹவுஸ் லிசார்ட் அப்படின்னா வீட்டில் நம்ம அந்த லிசார்டை பற்றி நம்ம வீட்டில் வந்து நிறையா பார்த்துருப்போம். நிறைய நைட் நேரத்துலலாம் பள்ளி வந்து வீட்டில் நிறையா இருக்கும். இது எதை ஃபீட் பண்ணுது அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைஸு, மஸ்கிட்டோ அண்டு ஸ்பைடர் இதை தான் வந்து ஃபீட் பண்ணும். இந்த லிசார்டில் உள்ள ட்ராப்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஃபுட்டு என்னவாகிடுதுன்னா பாய்சன் ஆகிடுது. சம்டைம்ஸ் அதை சாப்பிடும் பொழுது ஃபுட் பாய்சன் ஆகி ஹியூமனுக்கு வந்து என்ன ஆகும்? பல டிசீஸ்லாம் உருவாகும். இதை வந்து ஹவுஸ் லிசார்டு. அப்போ இந்த மாதிரி உள்ளதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பைடரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வீட்லலாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு டேபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த டேபிளுக்கு அடியில் வந்து என்ன இருக்கும் வந்துன்னா வெப்பு மாதிரி நெட்டு மாதிரி கட்டி அதில் வந்து ஸ்பைடர்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கார்னர்லாம் வந்து மூளைக்கு என்ன இருக்கும்? ஸ்பைடர்லாம் இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஹேபிடேட். எங்கே வேணாலும் அந்த ஸ்பைடர் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல தான் ஸ்பைடர் இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இட் ஃபவுண்ட் இன் த மோஸ்ட் ஆஃப் த ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஃபீட்ஸ் ஆன் ஸ்மால் இன்செக்ட் அண்ட் ஃப்ளைட்ஸ் தட் ஆர் ட்ராப்டு இன் த வெப். அதாவது வெப்புக்குள்ளே வந்து அது வெப்புக்குள்ளே என்னென்ன ஃப்ளைஸு என்னென்ன இன்செக்ட்லாம் இருக்கோ அதை தான் அது வந்து ஃபீட் பண்ணிக்குது. இது வந்து எதை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பைடர் மூலமாக அந்த ஹியூமனுக்கு வந்து என்ன இருக்குன்னா அலர்ஜி வரும். அதே நேரத்தில் ஹியூமனுடைய பாடியில் என்ன இருக்குன்னா சிவப்பு கலரில் தடிப்பாக ரெட் ரேஷஸ் வந்து இருக்கும் சில டயத்தில். ஸோ மோஸ்ட் வந்து அது வந்து அலர்ஜி, அதாவது ஏதோ ஒன்று அரிப்பு அல்லது ஒரு தடிப்பு இந்த மாதிரி வந்து அலர்ஜி ரியாக்ஷன் தான் வந்து ஸ்பைடர்னால ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் இதை என்ன கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பைடர் கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது
சென்டிபீட் இதை நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம். அதாவது ரொம்ப ஈரப்பதமான இடத்துலலாம் அந்த இது வந்து எது இருக்கும் அப்படின்னா அந்த சென்டிபீட் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா ஸ்மால் இன்செக்டாக இருக்கும். இதை வந்து சென்டிபீட்ன்றது பூரான். அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பூரான் கடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹியூமனுடைய பாடியில் வந்து ஒரு வீக்கம் இருக்கும் கடித்த இடத்துல. அதே நேரத்தில் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ரெட் கலராக வந்து மாறிடும். ஓகேவா, அந்த தோல் வந்து என்னவாகும்னா ரெட் கலராக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மில்லிபீட். மில்லிபீடுன்றது என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் இது. ஓகேவா, இது வந்து இட் ஃபீட்ஸ் ஆன் வந்து ரூட்டிங் பிளான்ட்ஸு. இது வந்து எதை அட்டாக் பண்ணுது அப்படின்னா ரூட்டு பிளான்ட்டோடைய லோவர் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்டாக் பண்ணுது. இதுக்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டை, மரவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து கிரியேச்சர்ஸ். அப்போ கிரியேச்சர்ஸ் ஆஃப் இதில் வந்து அதர் கிரியேச்சர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், யூஸ்ஃபுல் கிரியேச்சர்ஸில் எர்த்வார்ம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ம்ஃபுல் கிரியேச்சரில் ஸ்னைலு அண்டு தென் ஹவுஸ் லிசார்ட் அண்டு தென் ஸ்பைடர், அதுக்கப்புறம் வந்து சென்டிபீட் அண்டு மில்லிபீட் பற்றி பார்த்தோம். இதோட 5th சாப்டர் வந்து ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த 5th சாப்டரில் என்னென்ன அசைன்மெண்ட் இருக்குது, அதாவது என்னென்ன மேட்ச்சு, அடுத்து சூஸு, கொஷின் ஆன்சர், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லேபிள் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அண்ட் இன்செக்ட். இன்செக்டுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்றது ஹெட்டு. இதுதான் வந்து ஹெட்டு. அதனால் இந்த பார்ட்ஸ் என்னது ஹெட் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னென்னா தோரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்செக்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் இது என்ன அப்படின்னா இந்த இது வந்து என்னது தோரக்ஸ் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ் பார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா லோவர் பார்ட் வந்து அப்டாமன் அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து இது அப்டாமன். ஃபஸ்ட் வந்து ஹெட்டு, அடுத்து வந்து தோரக்ஸ் அண்டு அப்டாமன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ரைட் த கேட்டகரி ஆஃப் இன்செக்ட் இன் த கிவன் பாக்ஸ். Write U for useful insect and H for harmful insect and S for social insect. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 6 இன்செக்ட் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை, வாஸ்ப், ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கிட்டோ, ஆண்ட்டு, ட்ராகன் ஃப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை வந்து நம்ம கேட்டகரியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் இன்செக்ட் இதில் என்னென்ன, ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் என்னென்ன, சோசியல் இன்செக்ட் என்னென்ன. இப்போ ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் கண்டுபிடிச்சோன்னா அதை நீ வந்து ஹார்ம்ஃபுல் சொல்லாமல் வெறும் ஹச்சுன்னு கொடுக்கணும். சோசியல் இன்செக்டை வந்து நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லணும். யூஸ்ஃபுல் இன்செக்டை யூன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை என்ன இன்செக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்ஃபுல் இன்செக்ட். யூஸ்ஃபுல் இன்செக்ட்லேயே நம்ம 2 பார்த்தோம். என்னென்னா பட்டர்ஃப்ளை அண்டு ட்ராகன் ஃப்ளை பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பட்டர்ஃப்ளையும் ட்ராகன் ஃப்ளையும் என்ன அப்படின்னா யூ. அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் யூ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வாஸ்ப்புன்றது என்ன அப்படின்னா சோசியல் இன்செக்ட். அந்த வாஸ்ப்பு அதே நேரத்தில் ஆண்ட்டு அடுத்து பி, இது 3மே என்னன்னு சொல்லியிருந்தோம் சோசியல் இன்செக்ட்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து வாஸ்ப்பு ஆண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வேறு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளையும் மஸ்கிட்டோவும் இருக்குது. ஹவுஸ் ஃப்ளையும் மஸ்கிட்டோவும் என்ன அப்படின்னா ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் கீழே நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஹவுஸ் ஃப்ளையும் மஸ்கிட்டோவையும் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், ஹச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ இதை வந்து இன்செக்ட் வந்து கேட்டகரிஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ மேட்ச். இதில் மேட்ச் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தேர் ஃபங்க்ஷன் கிவன் இன் காலம் பி. அதாவது டைப்ஸ் ஆஃப் பீஸை வந்து காலம் ஏல கொடுத்துருக்காங்க, காலம் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் பீஸ் வந்து என்னென்ன அப்படின்னா மேல் பி, குவீன் பி அண்டு ஒர்க்கர் பி. ஓகேவா, மேல் பி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் இன் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து குவீன் பி என்ன பண்ணோம் அப்படின்னா லேஸ் எக்ஸு. ஓகேயா, அடுத்து வந்து ஒர்க்கர் பி என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ்லேருந்து என்ன பண்ணுது கலெக்ட் பண்ணுது, அந்த ஹனியை வந்து என்ன பண்ணுது கலெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து முட்டையிடுறது யாருது அப்படின்னா லேஸ் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா குயின் பி தான் செய்யும். மேல் பி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. அப்போ மேட்ச் பண்ணியிருக்கிறது கரெக்டாக. மேல் பி வந்து எதுக்கு வருது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்கோம், ஏதாவது ஹெல்ப் இன் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குயின் பி வந்து என்ன அப்படின்னா லேஸ் எக்கு. அடுத்து வந்து ஒர்க்கர் பி வந்து என்ன அப்படின்னா கலெக்ட் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். ஓகே, இப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சூஸ். ஆல்ரெடி இதில் பாதி சூஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம். இது ஒன்ஸ் அகெயின்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கிறேன். இன்செக்ட் பிலாங் டு த குரூப். இன்செக்ட் வந்து எந்த குரூப்புக்குள்ளே வரும் அப்படின்னா வெர்டிபிரேட்டில் வருமா, இன்வெர்டிபிரேட்டில் வருதா, மம்மல்ஸில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மம்மல்ஸா மேமல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூஸு. இன்செக்ட் பிலாங்ஸ் டு த குரூப்பு. இன்செக்ட் வந்து எந்த குரூப்புக்கு கீழே வருது அப்படின்னா வெர்டிபிரேட், இன்வெர்டிபிரேட், மேமல்ஸ். இதில் வந்து இன்வெர்டிபிரேட்டில் தான் வருது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெர்டிபிரேட்டை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து த தோரக்ஸ் ஆஃப் ஆன் இன்செக்ட் பாடி ஹேஸ் டேஷ் செக்மெண்ட். தோரக்ஸில் வந்து எவ்வளோ வந்து செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா எத்தனை இன்செக்டாக நம்ம பிரிச்சிருப்போம் அப்படின்னா 3 இன்செக்டாக பிரிச்சிருப்போம்னு படிச்சிருக்கோம். அப்போ த ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 3. தேர்ட் ஒன் வந்து த லோவர் பார்ட் ஆஃப் த இன்செக்ட் பாடி இஸ் கால்டு. கீழே அதாவது ஒரு இன்செக்டுடைய கீழ் பாடியை வந்து நம்ம அந்த கீழ் பாடியுடைய பார்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டை வந்து மேல் பார்ட்டு, இன்பிட்வீனில் உள்ளது அதாவது சென்டரில் உள்ளது வந்து தோரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே உள்ள லோவர் பார்ட் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்பெரிக்கல்ஸ் ஆர் டைனி டேஷ் ஆன் த இன்செக்ட் பாடி தட் ஹெல்ப் இன் டு ப்ரீத். ஸ்பெரிக்கல்ஸ் வந்து அந்த பாடியில் உள்ள அந்த சின்ன ஹோலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அது மார்க்கா, ஹோலா, ஸ்கேலா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோல்ஸ் தான் ஆன்சர். அப்போ வந்து ஹோல்ஸை வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்செக்ட் ரீப்ரொடியூஸ் பை டேஷ். அதாவது எது மூலமாக இன்செக்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எக்கு மூலமாக தான். அப்போ வந்து லேயிங் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஸ்டேஜஸ். பட்டர்ஃப்ளையுடைய லைஃப் சைக்கிளில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அது நம்ம வந்து லைஃப் சைக்கிள் பார்க்கலே பார்த்தோம். அப்போ 3 4 5 பார்க்கும்பொழுது அது எத்தனை ஸ்டேஜஸ் வந்து 4 ஸ்டேஜஸ். அடுத்து வந்து எக்ஸ்க்ரீட் ஆஃப் லிசார்ட் இஸ் ஹார்ம்ஃபுல் வேரஸ் எக்ஸ்க்ரீட் ஆஃப் டேஷ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சாயில் அப்படின்னா எர்த்துவாம். ஓகேவா. அந்த எர்த்துவாம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ்கோப்பர் பீஸ் அந்த எர்த்துவாம் தான் என்ன பண்ணும் சாயிலுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது வந்து எர்த்துவாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட், பீஸ் அண்ட் வாஸ்ப் ஆர் நோன் அஸ் டேஷ் இன்செக்ட். அந்த மூணுமே என்ன இன்செக்ட்னா சோசியல் இன்செக்டா, ஃப்ரெண்ட்லி இன்செக்டா, குட் இன்செக்டா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன இன்செக்ட், சோசியல் இன்செக்ட். ஓகேயா. அடுத்து வந்து ஆண்ட், பீஸ், கிராஸ்கோப்பர் ஆர் லோக்டெக்ஸ் கேன் டேமேஜ் டேஷ். அதாவது கிராஸ்கோப்பரும் லோக்டெக்ஸ் என்ன பண்ணும், எதை டேமேஜ் பண்ணும் அப்படின்னா பேப்பரையா, கிளாத்தையா, இல்லை கிராப்ஸையா, க்ராப்பை தான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் பண்ணும். அப்போ வந்து க்ராப்ஸ். அடுத்து இந்த மஸ்கிட்டோ பைட்ஸ் கேன் காஸ் டேஷ். மஸ்கிட்டோ கடிச்சிச்சுன்னா என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா ஜாண்டிஸ் வருமா, மலேரியா வருமா, டைஃபாய்டு வருமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். மஸ்கிட்டோனால என்ன ஃபீவர் வரும் அப்படின்னா மலேரியா ஃபீவர் வரும். ஸோ மலேரியா அதை டிக் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன மேட்ச் இருக்குது. இதில் பார்த்தோன்னா காலம் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் கிரியேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பியில் வந்து அது என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், அதனால என்னென்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காலம் ஏல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காலம் ஏல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்னைல், லிசார்டு, ஸ்பைடர் இருக்குது. காலம் பியில் என்ன இருக்குன்னா அலர்ஜி ரியாக்ஷன், அடுத்து ஸ்னைல் ஃபீவர் அண்டு ஃபுட் பாய்சனிங். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்னைல் மூலமாக என்ன க்ரியேட் ஆகும் பார்த்துருக்கோம், ஃபீவர் வரும். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் மூலமாக ஃப்ரெஷ் வாட்டர் டிசீஸ் வரும். அந்த டிசீஸை நம்ம என்னென்னு சொன்னோம்னா ஸ்னைல் ஃபீவர் அப்படின்னா அப்போ வந்து ஸ்னைல் ஃபீவர். அதனால் அதை நான் என்னென்னு பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கோம் 1 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா லிசார்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டில் வந்து பாய்சன் ஆகிடுது. ஃபுட்டை வந்து அதனுடைய ட்ராப்ஸ் லிசார்ட்லேருந்து ஒரு ட்ராப்ஸ் ஃபுட்டில் விழுந்தால் அது வந்து பாய்சன் ஆகிடுது அப்படின்றோம். அப்போ வந்து அது வந்து ஃபுட் பாய்சனிங். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து ஸ்பைடர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பைடர் மூலமாக என்ன காஸ் ஆகுது அப்படின்னா அலர்ஜி ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்து அது வந்து 3rd ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இதில் வந்து 2 டேர்ம்ஸ் வந்து கேட்டர்பில்லர் பற்றியும் லைஃப் சைக்கிள் பற்றியும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கேட்டர்பில்லர்னால் என்ன அப்படின்னா இந்த லார்வா ஆஃப் எ பட்டர்ஃப்ளை இஸ் கால்டு வந்து கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்கிறோம்.
பட் வந்து லார்வானா என்ன அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளைலேருந்து ஃபீமேல் பட்டர்ஃப்ளைலேருந்து எக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அந்த எக்கில் இருந்து அந்த ஃபீமேல் பட்டர்ஃப்ளை எக்கில் இருந்து ஒரு புதுசாக ஒரு வந்து என்ன அப்படின்னா ஒரு கிரியேச்சர் தோன்றும், ஒரு உயிரினம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த நியூ கிரியேச்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லார்வா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பட்டர்ஃப்ளைலேருந்து கம்பளி புழு, கேட்டர்பில்லர்னால் கம்பளி பூச்சி கம்பளி புழுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த பட்டர்ஃப்ளைவுடைய லார்வாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேட்டர்பில்லர்னு சொல்கிறோம். இந்த கேட்டர்பில்லர் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா எக்கு, அந்த ஃபீமேல்லேருந்து எக்கு வந்து அந்த எக்கு வந்து 5 டேஸ்க்கு பிறகு வந்து அந்த எக்கில் இருந்து அந்த எக்கை வந்து நம்ம வந்து ஒரு லீஃபில் வைப்போம். அந்த லீஃப்லேருந்து அந்த எக்கு என்னவா வருது அப்படின்னா கேட்டர்பில்லராக, தட் இஸ் லார்வாவாக வருது. அதனால அதை வந்து கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேட்டர்பில்லர்லேருந்து தான் என்ன வரும் அப்படின்னா பியூபா வரும். பியூபாலேருந்து தான் என்ன வருது அப்படின்னா பட்டர்ஃப்ளை வரும். ஓகேவா? தட்ஸ் எ டேர்ம், கேட்டர்பில்லரோட டேர்ம். நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இன்செக்டோ இல்லை வேறு ஒரு அனிமலோ இல்லை வேறு ஒரு பிளான்ட்டோ ஏதோ ஒன்று. ஸோ நான் வந்து லிவிங் திங்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அந்த லிவிங் திங்ஸ் வந்து பிகினிங்லேருந்து அதனுடைய லைஃப்பில் பிகினிங்லேருந்து எண்ட் ஆஃப் த டெத்து, அதாவது டெத்து வரையும் அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சீரீஸாக நடக்கக்கூடிய சேஞ்சஸை தான் என்னென்னு சொல்கிறோம்னா லைஃப் சைக்கிள் அப்படின்றோம். இப்போ நம்ம வந்து லைஃப் சைக்கிள் வந்து இன்செக்டுடைய ரீப்ரொடக்ஷனில் வந்து என்ன பார்த்தோம், பட்டர்ஃப்ளை ஆண்ட்டை பார்க்கும்பொழுது அதை வந்து நம்ம என்ன சொன்னோம் லைஃப் சைக்கிள் தான் சொன்னோம். இப்போ பட்டர்ஃப்ளை வந்து என்னது எக்கில் இருந்து திரும்ப பட்டர்ஃப்ளை ஆகிற வரையும் அது என்னென்ன ஸ்டேஜெலாம் வந்து என்ன பண்ணுது மீட் பண்ணிட்டு வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து அது ஒரு பட்டர்ஃப்ளையோடைய லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னோம். அதேமாதிரி ஆண்ட்டும் அதேமாதிரி தான் எக்லேருந்து அதுக்கப்புறம் லார்வாலேருந்து பியூபாலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா குயின் ஆண்ட் அண்ட் வந்து மேல் ஆண்ட் அண்ட் ஒர்க்கர் ஆண்ட் அப்படின்னு சொல்லி பிரியும். ஓகேயா? ஸோ அதை தான் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லைஃப் சைக்கிள்னால் என்ன? த சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் தட் a living being goes through from the beginning of its life until death. ஓகேவா? இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். அது நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல போனோம்னா பட்டர்ஃப்ளையோடைய லைஃப் சைக்கிளையும் ஆண்ட்டுடைய லைஃப் சைக்கிளையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த லெக் மூமெண்ட் ஆஃப் காக்ரோச்சஸ். அதாவது காக்ரோச்சினுடைய லெக் மூமெண்ட்டை பற்றி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். அதாவது காக்ரோச்சுக்கு எத்தனை லெக் இருக்குது அப்படின்னா 6 லெக்ஸ் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு சைடு வந்து ஒரு 3 லெக்ஸும் இன்னொரு சைடு இங்கே ஒரு சைடு இது ஒரு இந்த சைடு ஒரு 3 லெக்ஸு, இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு 3 லெக்ஸ் இருக்கும். இந்த 3 லெக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லெக்ஸ் என்ன பண்ணும் மூமெண்ட்டில் அட் டயத்தில் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். இன்னொரு 3 லெக்ஸ் வந்து கிரவுண்டில் இருக்கும். அந்த மூமெண்ட் ஆகக்கூடிய லெக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா இப்போ ஒரு சைடு வந்து 2 லெக்கும் இந்த தான், ஒரு சைடு 2 லெக்கும் இன்னொரு சைடு வந்து ஒரு லெக் இருக்கும். இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 3 லெக்ஸ் போடுறேன். ஸோ 4 5 6. ஓகேயா? இதில் வந்து ஒரு சைடில் உள்ள லெக்கில் வந்து ஒரு சைடில் வந்து 2 லெக்ஸ் இருக்கும். இட் யூசஸ் 2 லெக்ஸ் ஆஃப் த ஒன் சைடு. ஒரு சைடில் இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம், இந்த லெக்கும். அடுத்து வந்து 3rd லெக் ஆஃப் த அதர் சைடு. அந்த 3வது லெக் வந்து என்ன அப்படின்னா அதர் சைடில் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இதை எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி இருக்கும்? இந்த மூமெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து அடுத்த சைடு இது வந்து ஒரு மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணது இதுவும் இந்த லெக்கு வந்து இதில் இருக்காது. அப்போ எது இருக்கும்? இதுவும். இப்போ ஒரு சைடு வந்து 2 லெக்ஸ் இருக்கா, ஒரு சைடு ஒரு லெக் இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காக்ரோச்சுடைய லெக் மூமெண்ட்டு இருக்கும். ஓகேயா? சரி, இதோட எது முடியுது அப்படின்னா 5th லெசனுடைய அசைன்மெண்ட் முடியுது. 5th லெசனு இதோட ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th லெசன் வந்து பார்க்கலாம். ஓகேயா? இப்போ வந்து இங்கே இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். அந்த ஹோம்ஒர்க் வந்து டிக்டேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.